எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? சபாஷ்! அவன் ஒரு சின்ன பையன். அவன் கையில இருந்த சிலந்தி ரொம்ப பெருசா இருந்தது. சிலந்தின உடனே எட்டுக்காப்பூச்சின்னு நினைக்காதீங்க குழந்தைங்களா. இது ஒரு விதமான கட்டி. சரியா? ஏதேதோ மருந்தெல்லாம் போட்டு பார்த்தாங்க. யார் யாரோ வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க. அந்த சிலந்தி அமுங்கவும் இல்ல, பழுத்து உடையவும் இல்ல. சிலந்தி அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அது நாளுக்கு நாள் பெருசாயிட்டே இருந்தது. வலியும் ஜாஸ்தியாயிடுச்சு. விண்ணு விண்ணுன்னு வலிச்சுக்கிட்டே இருந்தது. பாவம் அந்த பையனால வலிய பொறுத்துக்கவே முடியல. அவன் ரொம்ப தைரியமான பையன். ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு எவ்ளோ நாளைக்கு தான் இருக்க முடியும்? ஓடி ஆடி விளையாட முடியல, ராத்திரி சரியா தூங்க முடியல, எப்ப பாரு வலி இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த வீதியில இருந்த பெரியவர் ஒருத்தரு அந்த பையன் வீட்டுக்கு வந்தாரு. அந்த பையன் படுற கஷ்டத்த பார்த்து, இந்த கட்டி மேல சூடு போட்டா அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த பையன் அவன் அம்மாவ பார்த்து, அம்மா, தினமும் என்னால இப்படி துன்பப்பட முடியலம்மா. சூடு போட்டா குணமாயிடும்னு சொல்றாங்களே, சூடு போடுமா அப்படின்னு கெஞ்சினான். ஐயையோ, சூடு போட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா கண்ணா, ரொம்ப வலிக்கும். வேண்டாம் கண்ணா, வேற ஏதாவது மருந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க அவங்க அம்மா. போம்மா, நீதான் எத்தனையோ மருந்து குடுத்துட்டியே, இதுக்கு சூடு போட்டாதான் சரியாகும்னா சூடு போடுமா. சூடு போடும்போது எவ்ளோ வலிச்சாலும் பரவாயில்ல, நான் பொறுத்துக்கிறேன், அப்புறமா சரியாயிடும்ல அப்படின்னு பிடிவாதமா சொன்னான். அம்மாக்கு மனசு கேக்கல. ஆனாலும் அந்த ஊர்ல இருந்த ஒரு மருத்துவர்கிட்ட போனாங்க. அவர்கிட்ட தன்னோட துன்பத்தை எடுத்து சொல்லி, சூடு போட சொல்லி அந்த பையன் கேட்டான். மருத்துவரும் சூடு போட ஒரு இரும்பு கம்பிய எடுத்தாரு. அது நல்லா காஞ்சுது. சூடு போட அத கையில எடுத்த மருத்துவர் பையன் கைகிட்ட கொண்டு போன உடனே அவருக்கு பரிதாபமா ஆயிடுச்சு. அப்போ அவர் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன பையன், சூடு போட்டா தாங்குவானோ தாங்க மாட்டானோ அப்படின்னு நினைச்சாரு. அவர் தயங்கினாரு. அப்புறம் என்ன நினைச்சாரோ, அந்த கம்பிய பேசாம கீழ வச்சுட்டாரு. இது அந்த பையனுக்கு ஏமாத்தமா இருந்தது. உடனே அவன் அந்த மருத்துவரை எதுவுமே கேட்காம சட்டுன்னு அந்த கம்பிய எடுத்தான். எடுத்து தன் கையில இருந்த சிலந்தியில அத வச்சான். உடனே சடசடன்னு சத்தம் வந்தது. சிலந்தி உடைஞ்சிடுச்சு. பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் ஐயையோ அப்படின்னு கத்துனாங்க. ஆனா அந்த பையன் கொஞ்சம் கூட அசையல. ஆய் ஊயின்னு கத்தவும் இல்ல. அப்படின்னு கூட சத்தம் போடல. அவனோட தைரியத்தையும் பொறுமையையும் பார்த்த எல்லாரும் வியந்து போயிட்டாங்க. இந்த பையன்தான் ஒரு காலத்துல அஞ்சா நெஞ்சம் படைச்ச இரும்பு மனிதராவும், இடையூறுகள் எவ்ளோ வந்தாலும் எடுத்த காரியத்த விடாம முடிக்கிற ஒரு வெற்றி வீரராவும் வரப்போறான் அப்படின்னு அங்க இருந்த யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இந்த பையன் யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அந்த பையன். பட்டேல் அப்போ நாடியத் அப்படிங்கிற நகரத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்தாரு. இது குஜராத் மாநிலத்துல இருக்கிற ஒரு இடம். பட்டேலோட வகுப்பு ஆசிரியர் படிப்பு சொல்லி கொடுக்கறதோட நோட்டு புத்தகம், பென்சில் இதெல்லாத்தையும் பசங்க கிட்ட வித்துட்டு வந்தாரு. சம்பளம் பத்தாததுனால இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சு குடும்பத்தை நடத்தலான்னு அவர் நினைச்சாரு போல இருக்கு. அது தப்பில்ல. ஆனா அவர் மாணவர்கள் கிட்ட, பசங்களா, நீங்க எல்லாரும் என்கிட்ட தான் நோட்டு புத்தகம், பென்சில் இதெல்லாம் வாங்கணும். வேற எங்கேயும் வாங்கக்கூடாது, சரியா அப்படின்னு உத்தரவு போட்டுட்டாரு. ஒரு நாள் பட்டேல் கடை வீதியில ஒரு நோட்டு புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்தாரு. அவர் வச்சிட்டு இருந்த நோட்டை ஆசிரியர் பார்த்துட்டாரு. அத பார்த்ததும் அத வேற ஏதோ கடையில அவன் வாங்கியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவர் பட்டேல் பக்கத்துல வந்தாரு. நோட்டு புத்தகத்தை எடுத்து பார்த்தாரு. அப்புறம், அடேய், நீ இதை எங்க வாங்கின அப்படின்னு கோவமா கேட்டாரு. கடையில வாங்கினேன் ஐயா அப்படின்னு அமைதியா பதில் சொன்னாரு பட்டேல். ஏன் கடையில வாங்கின? என்கிட்ட தான் வாங்கணும்னு நான் சொல்லிருக்கேன்ல. நீ சட்டத்தை மீறலாமா? சட்டமா? அது என்ன? நான் உன் ஆசிரியர். என்னை எதிர்த்தா பேசுற? நீங்க எங்க ஆசிரியர் தான், சந்தேகம் இல்ல. ஆனா நாங்க உங்ககிட்ட பாடம் படிக்க தானே வரோம், வியாபாரம் பண்ண வரலையே. டேய், அதிக பிரசங்கி, போதும் நிறுத்து. இன்னொரு தடவை இப்படி பண்ண உன்னை உடனே பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்திடுவேன். அவ்ளோ சிரமம் உங்களுக்கு வேண்டாம் ஐயா. நாளையிலிருந்து நானே இங்க வரத நிறுத்திக்கிறேன் அப்படின்னு தலை நிமிர்ந்து சொன்னாரு பட்டேல். ஆசிரியர் அசந்து போயிட்டாரு. பேசாம இடத்துல போய் உட்கார்ந்தார். அடுத்த நாள் பட்டேல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரல. அவர் மட்டும் வராம இருந்திருந்தா அந்த ஆசிரியர் கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனா அந்த வகுப்பு பிள்ளைங்க ஒருத்தர் கூட வரல. ஆமா, எல்லாரும் பட்டேல் பண்ணதுதான் நியாயம் அப்படின்னு நினைச்சு அவர் பக்கம் சேர்ந்துட்டாங்க. கடைசியில அந்த நகரத்துல இருக்கிற ஒரு பெரியவர் இந்த வழக்குல தலையிட்டு பட்டேலையும் அந்த ஆசிரியரையும் சமாதானப்படுத்தி வச்சாரு. பட்டேலோட வாழ்க்கையிலேருந்து இன்னொரு சம்பவம் கேளுங்க குழந்தைங்களா.
ஒரு ஆசிரியரோட வீடு. அந்த வீட்ல பட்டேலும் அவரோட சில சிறுவர்களும் தங்கி படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க படிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாம் அங்கதான். மொத்தத்துல அது ஒரு சின்ன குருகுலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். படிப்ப பத்தின செய்திகள ஆசிரியர் கவனிச்சுட்டு வந்தாரு. சாப்பாடு பத்தின விஷயங்கள அவரோட மனைவி கவனிச்சுட்டு வந்தாங்க. எல்லாரும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறது வழக்கம். ஆசிரியரோட மனைவி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவளை நிறைய பால் கொண்டு வந்து குடுப்பாங்க. அன்னிக்கு ஒவ்வொருத்தருக்கும் குடுத்துட்டே வந்தாங்க. கடைசியா பட்டேலுக்கு குடுக்க பால் இல்ல. என்ன காரணமோ தெர்ல, அன்னிக்கு பால் குறைஞ்சிடுச்சு. வேற வழி இல்லாததுனால அவங்க பேசாம இருந்துட்டாங்க. பட்டேல் பால் சாப்பிடல அப்படிங்கறத ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவர் தன் மனைவிய பார்த்து, "பட்டேலுக்கு ஏன் பால் குடுக்கல?" அப்படின்னு கேட்டாரு. "அ பால்னா பட்டேலுக்கு அவ்வளவா பிடிக்காது. அதான்" அப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டாங்க அந்த அம்மாள். பட்டேல் அவங்க சொல்லிட்டு இருந்தத கேட்டுட்டு தான் படுத்துட்டு இருந்தாரு. அப்போ அவர் தூங்கல. அடுத்த நாள் ஆசிரியரோட மனைவி எப்பவும் போல பால் கொண்டு வந்து கொடுத்ததும், "வேண்டாம், எனக்கு பால் பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டாரு பட்டேல். அந்த அம்மா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, கொஞ்சி பார்த்தாங்க. ம்ஹும், ஒன்னும் பலிக்கல. அன்னிலிருந்து பட்டேல் அந்த ஆசிரியர் வீட்ல தங்கியிருக்கும் போது ஒரு தடவை கூட பால் சாப்பிடல. அவரோட பிடிவாதத்த பார்த்து அந்த அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. 1917ஆவது வருஷம் ஆம்தாபாத் நகர்ல பல இடங்கள்ல கொடிய பிளேக் நோய் பரவுச்சு. பிளேக் நோய்னா யார் தான் பயப்படாம இருப்பாங்க? வசதி இருக்கிறவங்க நகர விட்டு வெளியூருக்கு ஓடிட்டாங்க. கோர்ட்டு, சர்க்கார் ஆபீஸ் எல்லாமே மூடிட்டாங்க. அப்போ பட்டேல் நகர சுகாதார குழுவோட தலைவரா இருந்தாரு. அவரு பிளேக் நோய ஒழிக்க தீவிரமா பாடுபட்டாரு. காலையிலயும் சாயங்காலமும் சுகாதார அதிகாரிகளோட புறப்பட்டு ஒவ்வொரு வீடா போவாரு. வீடு வீடா போகும்போது ஒரு ஏழை குடும்பத்த பார்க்க நேர்ந்தது. அந்த குடும்பத்துல இருந்த எல்லார்கிட்டயும் பிளேக் நோய் வரத்துக்கான அறிகுறிகள் இருந்தது. அப்பவே தக்க மருந்து குடுத்தா நோய் வராம தடுத்துடலான்னு பட்டேல் நினைச்சாரு. நினைச்சபடி காலையிலயும் மாலையிலயும் அவரே நேரா போய் அந்த குடும்பத்துக்கு மருந்து குடுத்துட்டு வந்தாரு. துரதிருஷ்டமா ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த குடும்பத்துல இறந்துட்டாரு. ஆனா மத்தவங்க பட்டேலோட தீவிர முயற்சியினால உயிர் பொழைச்சாங்க. இவ்ளோ தைரியமா அவர் பிளேக் இருந்த இடத்துக்கு போனாரே, அது தொத்து நோயாச்சே, அவரையும் பிடிச்சுக்காதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா ஆமா, அது தொத்து நோய்தான். பட்டேலையும் அது சும்மா விடல. அவருக்கும் பிளேக் நோய் வந்துடுச்சு. ஐயோ! ஊருக்கு உழைக்க போயி அவரோட உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சே அப்படின்னு நெறைய பேர் நினைச்சு வருந்தினாங்க. ஆனா கடவுள் அருளால பட்டேல் உயிர் பொழைச்சிட்டாரு. பட்டேல் பாரிஸ்டரா இருந்து தொழில் நடத்தும்போது அவருக்கு நல்ல வருமானம் வந்தது. பாரிஸ்டர்னா என்ன குழந்தைங்களா? நான் முன்னாடியே ஏதோ ஒரு கதையில இந்த பாரிஸ்டர்ங்கிற வார்த்தைய உபயோகிச்சிருக்கேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, பாரிஸ்டர்னா என்னன்னு நான் அடுத்து சொல்லப் போறத கேட்டு நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். பாரிஸ்டரா இருக்கும்போது அவருக்கு நல்ல வருமானம் வந்தது. வாதாடுறதுலயும் சாட்சிகள குறுக்கு விசாரணை பண்றதுலயும் அவர் ரொம்ப கெட்டிக்காரர்னு சொல்வாங்க. ஒரு சமயம் மடாதிபதி ஒருத்தர் ஏதோ ஒரு வழக்குல மாட்டிக்கிட்டாரு. அந்த வழக்குல மடாதிபதிக்காக பட்டேல் ஆஜரானாரு. வெள்ளைக்காரர் ஒருத்தர் மேஜிஸ்ட்ரேட்டா இந்த வழக்க நடத்தினாரு. மடாதிபதி நிரபராதினும் போலீஸ் தான் வேணும்னே அந்த வழக்க கற்பனை பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னும் பட்டேல் தெரிஞ்சுக்கிட்டாரு. மடாதிபதிய காப்பாத்த வேண்டியது தன்னோட கடமைன்னு கருதினாரு. போலீஸ் 8 சாட்சிங்கள கொண்டு வந்தாங்க. 7 சாட்சிங்களும் போலீஸ் சொல்லிக் கொடுத்தபடி ஒப்புச்சாங்க. 8வது சாட்சி ஒரு மணியக்காரர். மணியக்காரர்னா என்ன குழந்தைங்களா? போய் உங்க அப்பா அம்மாவை கேளுங்க. அந்த மணியக்காரர் சாட்சி சொல்றத பட்டேல் கவனமா கேட்டாரு. போலீஸ் அவருக்கு மட்டும் சரியா பாடம் சொல்லி கொடுக்கலங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே திடீர்னு அவரை குறுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மணியக்காரர் முன்னுக்கு பின் மொரணா உளர ஆரம்பிச்சதும் போலீஸ் பயந்து போயிட்டாங்க. வெள்ளைக்கார மேஜிஸ்ட்ரேட்டும் போலீஸுக்கு சாதகம் பண்ண நினைச்சாரு. உடனே, "நீங்க ஏன் முதல்ல வந்த 7 சாட்சிகளை குறுக்கு விசாரணை பண்ணாம இவரை மட்டும் குறுக்கு விசாரணை பண்றீங்க?" அப்படின்னு கோவமா கேட்டாரு. உடனே பட்டேல், "அது ஏன் விருப்பம்" அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட மேஜிஸ்ட்ரேட் சும்மா இருப்பாரா? "என்ன, உன் விருப்பமா?" அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டாரு. "ஆமா, இதுல என்ன சந்தேகம்? இத வழக்கு மன்றம் மறுக்க முடியாது. இங்க நடக்கிறது வழக்கே இல்ல, வெறும் நாடகம். போலீஸ்காரங்க இந்த நாடகத்தை தயாரிச்சிருக்காங்க. மடாதிபதிய உடனே விடுதலை செய்யணும். பொய் சொன்ன சாட்சிங்கள உடனே கைது செய்யணும். இல்லனா நான் விடமாட்டேன். மேல் கோர்ட்ல இதே வழக்க நடத்தி உண்மைய அம்பலப்படுத்துவேன். அப்போ நீங்களும் அங்க வந்து நிக்க வேண்டியிருக்கும்" அப்படின்னு அடிச்சு பேசினாரு பட்டேல். இத கேட்ட மேஜிஸ்ட்ரேட்டும் போலீஸும் பதச்சு போயிட்டாங்க. முடிவு என்னன்னு நினைக்கிறீங்க? அன்னிக்கே மடாதிபதிக்கு விடுதலை கிடைச்சுது. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு பட்டேல் தாத்தாவோட கதை புடிச்சிருந்ததா?
இந்த இரும்பு மனிதரோட நினைவா குஜராத்ல நர்மதா நதிக்கரையில ஒரு பிரம்மாண்டமான சிலைய வச்சிருக்காங்க. அதோட பேரு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இது எவ்வளோ உயரம் தெரியுமா? அமெரிக்கால இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய விட 2 மடங்கு உயரம். நீங்க எப்பவாவது குஜராத் போனா இந்த சிலைய பார்க்காம வராதீங்க. அங்க ஒரு லிஃப்ட் இருக்காம். அதுல போனா பட்டேல் தாத்தாவோட நெஞ்சு பகுதி வரைக்கும் போயி அங்க இருந்து மலை, அணைக்கட்டு, நதின்னு பார்க்கவே சூப்பரா இருக்குமா. என்ன குழந்தைங்களா, நீங்க போய் பார்த்துட்டு வந்து எனக்கு கதை சொல்றீங்களா? சபாஷ்! அடுத்த வாரம் இன்னொரு கதையோட நான் உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.